ஆய்வுகள். அரியாங்குப்பம் தொகுதியில் ரூபாய் 21,27,000 செலவில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய் திட்டு ஐயனார் கோவில் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் ரூபாய் 21,27,000 மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி இன்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். பெண்களை சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசிய நபர் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி பாஜக மகளிர் அணியினர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தை அடுத்த மணவெளி தொகுதி சிவலிங்கபுரம் தெருவில் வசிப்பவர் சுப்பிரமணி என்பவரின் மகன் கலைவாணன், வயது 57. இவர் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் மகளிர் அணியினரை வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தரம் தாழ்த்தியும் கொச்சப்படுத்தியும் பேசி பதிவு செய்து வந்துள்ளார். எனவே இதனால் மனவேதனையடைந்த பாஜக மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா, முரளி, அருள்ராஜ், பாண்டியன் ஆகியோர் கலைவாணன் வீட்டிற்கு நேரில் சென்று கேட்டபொழுது தகாத வார்த்தையால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பாஜக மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் பிரியா தலைமையில் மாநில செயலாளர் ஹேமா மாலினி, மகேஸ்வரி, சித்தாரா, ராஜாம்பாள், சாரதா, லலிதா, தனலட்சுமி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியினர் ஒன்று திரண்டு அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் வழக்கு பதிவு செய்து பெண்களை அவதூறாக பேசுதல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் கலைவாணன் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக மகளிர் அணியினரை அவதூறாக பேசியவர் மீது வழக்கு பதிய வலியுறுத்தி காவல் நிலையத்தில் மனு கொடுக்க ஒன்று திரண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட காக்காயந்தோப்பு, வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மழை பாதிப்புகளை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். அரியாங்குப்பம் தொகுதி காக்காயந்தோப்பு, அபிராமி நகர், வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் குடியிருப்பு மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாயினர். இது குறித்து தகவல் அறிந்த அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நிர்வாகிகள் முன்னிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். இதில் மழை பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து பொறுப்பு ஆணையர் நாகராஜன், மேல்நிலை பொறியாளர் சுரேஷ் ஆகியோரிடம் அடுத்து வருகின்ற கனமழையை முன்னிட்டு வடிகால் வாய்க்கால் அனைத்தையும் தூர்வார வேண்டும், மழைநீர் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும், நீர் வழித்தடங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை சரி செய்ய வேண்டும், காக்காயந்தோப்பு பகுதியில் உள்ள குளத்தில் தேங்கிய நீரால்
பெரிதும் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர், அதனை உடனே தூர்வார வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியின் பொழுது அரியாங்குப்பம் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், வீராம்பட்டினம் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலு, ரங்கநாதன், தொகுதி மேலவை பிரதிநிதி குமரன் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் நாகப்பன், கோபி, கலைச்செல்வம், செல்வம், அன்பு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், அசோகராஜ், முனியப்பன் என கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் கடந்த 2-3 நாட்களாக வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பில் தேங்கி நிற்கும் தண்ணீரை வெளியேற்றுறது சம்பந்தமாகவும், அதை தொடர்ந்து காக்காந்தோப்பு பகுதியில் தண்ணி தேங்கி நின்று அங்கே இருக்கிற வீடுகள்லாம் இந்த மழையில் தண்ணி உட்புகுந்ததுனால ஏற்பட்ட நஷ்டங்களையும் அந்த மக்களுடைய துயரங்களுக்காகவும் இன்றைய தினம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்குறோம். எங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி போக வேண்டிய வழித்தடங்கள் அடப்பட்டு இருக்குது. அதை இந்த கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் சுத்தமாக கிளீன் பண்ணணும். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இதுக்கு டெண்டர் விட்டுருக்குறோம், சீக்கிரமாக அதை கட்டி கொடுத்துட்றோம்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், சிமெண்ட் கட்டையில் கட்டுறது கட்டுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. எர்த் ஒர்க் வேலையை முதல்ல முடிங்க. தண்ணி அங்கேருந்து வடிஞ்சு ஓடட்டும். அடுத்து 26, 25, 27 ஒரு புயல் வர்றதா சொல்றாங்க. அது ஆந்திரா நோக்கி போயிறதா கூட இருக்கட்டும். ஆனா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கிற வீராமன் கிராம மக்களுக்கு லெட்டரே கொடுத்துருக்குறாங்க. அப்ப மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப இப்ப தண்ணி தேங்கி நின்னுன்னா இதை விட அதிக தண்ணி வீடுகள்ல உட்புகும். இதை கண்டிப்பாக தடுக்கணும். இதுக்கு இவங்க கொம்யூன் பஞ்சாயத்து முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கணும்னு கேட்டு இருக்கிறோம். அதுக்கு அவங்க கூட நாங்க உறுதுணையா இருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறோம். எங்களுடைய தொண்டர்களும் ரெடியா இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாம அவங்க நிம்மதியா வாழணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும்ன்ற நோக்கத்துல இன்றைய தினம் மனு கொடுத்திருக்கிறோம். தேவையான நடவடிக்கை எடுக்கிறத தவளக்குப்பம் பகுதியில் நடந்து சென்ற ஓய்வு பெற்ற நர்சிடம் தாலி செயினை பறித்து சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் ஆனந்தா நகரை சேர்ந்தவர் இளங்கோவின் மனைவி எழிலரசி. இவர் கடந்த 13ஆம் தேதி அபிஷேகப்பாக்கம் சாலை வழியாக கடையில் பொருட்கள் வாங்க நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது தலைக்கவசம் அணிந்து கொண்டு பின்னால் பைக்கில் வந்த மர்ம நபர் திடீரென்று எழிலரசி கழுத்தில் இருந்த 4.5 சவரன் தங்க தாலி செயினை அறுத்துக்கொண்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றுள்ளார். செயினை பறிக்கும் பொழுது எழிலரசி ஒரு கையால் செயினை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கீழே விழுந்து காயமடைந்தார். இதனால் அந்த தாலி செயின் முக்கிய பாகங்கள் அவரது கையிலேயே பத்திரமாக இருந்தது. மீதமுள்ள செயினில் அருந்த பாகம் திருடனிடம் சிக்கிக் கொண்டது. எனவே இது குறித்து எழிலரசி கொடுத்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்களை அடுத்தடுத்து ஆய்வு செய்தனர். இதில் நகையை திருடி சென்றவர் 100 அடி சாலையில் உள்ள ஒரு தனியார் பாரில் மது குடித்துவிட்டு ஜிபே மூலம் பணம் செலுத்தியதை அடுத்து காவல்துறையினர் அவரை செல் நம்பரை பதிவு செய்து தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை தவளக்குப்பம் பகுதியில் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன், தலைமை காவலர்கள் பான்குமார், விமலரசன், காவலர்கள் சூர்யா, சக்திவேல் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த மோட்டார் பைக்கை நிறுத்தி விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து வந்து ஏற்கனவே மதுபான பாரில் பதிவு செய்த செல் நம்பரை வைத்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் காஞ்சிபுரம் மாவட்டம் மடப்பை சாரமங்கலம் பகுதியை சேர்ந்த மூர்த்தியின் மகன் பெருமாள் என்ற கமல் என்பது தெரிய வந்தது. தவளக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தங்கி மாடல் கிச்சன் வேலை செய்து வரும் இவர் ஓய்வு பெற்ற நர்சிடம் செயின் பறித்தது மற்றும் வேறு இடத்தில் ஒரு மோட்டார் பைக் திருடியதை ஒப்புக்கொண்டார். மேலும் திருடிய செயினை சென்னையில் உள்ள ஒரு நகைக்கடையில் உருக்கி செயின் மற்றும் கம்பலாக மாற்றி அதனை வேறு அடகு கடையில் ரூபாய் 1,70,000 ரூபாய்க்கு அடகு வைத்ததை ஒப்புக்கொண்டார். எனவே அவரிடம் இருந்து 2.25 பவுண்ட் செயின், கம்பல், ஒரு திருட்டு மோட்டார் பைக், ஒரு செல்போன் ஆகியவைகள் பறிமுதல் செய்து கைது செய்த அவரை புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏவி சுப்பிரமணியனின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் சபாநாயகரும் அமைச்சருமான ஏவி சுப்பிரமணியனின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான RE சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திரு வெங்கடம், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள அஷ்ரப் சையது அகமது மௌலானா சாகிப் தர்காவில் சிறப்பு தொழுகை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம் எதிரில் அமைந்துள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்தியலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன் MLA, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, மூர்த்த துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் தயாளன், அசோகன், பிரபு, காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளர்கள் தனுசு, இளையராஜா, திருமுருகன், உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம், குமரன், கிருஷ்ணராஜ், காங்கிரஸ் செயலாளர்கள் சூசைராஜ், செந்தில், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, ஏம்பலம் மோகன்தாஸ், வீரப்பன், திருக்கனூர் ரகுபதி, மாவட்ட தலைவர் வேல்முருகன், ராஜ்பவன் செயல் தலைவர்கள் நடராஜன், சண்முகம், சார்லஸ், SC/ST பிரிவு தலைவர் ஜெயபாலன், சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹாசன், உதயகுமார், சாம்பசிவம், புலவர் கோவிந்தராஜ், இந்திரா நகர் ராஜ்குமார், சீதாராமன், கிருஷ்ணன், சையது மற்றும் மகளிர் காங்கிரஸ் பஞ்சகாந்தி, பொன்னி, பேபி மணி மேகலை, சித்ரா, சகுந்தலா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் அலுவலகம் சென்று உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களை சந்தித்து தொகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் அலுவலகம் சென்று உதவி பொறியாளர் யுவராஜ் அவர்களை சந்தித்து தொகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பில் வானரப்பேட்டை, பிரான்சுவா தோப்பு மற்றும் ராசு உடையார் தோட்டத்தில் கட்டுமானம் நடைபெற்று முடியாமல் உள்ள நவீன கழிப்பிட பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், கோலாஸ் நகர் பூங்கா பணிகள் தாமதமாக உள்ளதால் அவற்றை விரைவில் நிறைவு செய்ய வேண்டும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் செஞ்சி சாலை, மின்துறை முதல் பாண்டி மெரினா கடற்கரை வரை சாலை அமைக்கும் பணி, ரோடியார்பேட்டை பகுதியில் புதிய சாலை அமைத்தல், நேதாஜி நகர் 1 மற்றும் 2 பகுதிகளில் மீதமுள்ள சாலை அமைக்கும் பணிகள் ஆகியவற்றை விரைவில் முடிக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆலோசனையின் பொழுது நகராட்சி வருவாய்த்துறை பொறியாளர் பிரபாகரன், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள் ராகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
உட்பட்ட நேதாஜி நகர் பகுதிகளில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த பாதாள வடிகால் பிரச்சினை குறித்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஸ்ரீதர் அவர்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். நேதாஜி நகர் 2 வீரன் கோவில் வீதி, நேதாஜி நகர் 3 மெயின் ரோடு பகுதிகளில் பாதாள வடிகால் நிரம்பி வீட்டிற்குள் கழிவுநீர் புகுந்து பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும், மேலும் நேதாஜி நகர் 1 அசோகன் வீதியில் பாதாள வடிகால் உப்பனாரில் கலக்க போடப்பட்டிருக்கும் வடிகாலில் மூடிகள் இல்லாமல் இருப்பதால் ஆபத்து நிலவுகிறது என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். மழைக்காலம் என்பதால் பொதுமக்கள் சிரமப்படாமல் இருக்க விரைந்து இந்த பணிகளை முடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். இதனை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்து தற்பொழுது அந்த பகுதிக்குள் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். இந்த சந்திப்பில் இளநிலை பொறியாளர் ஜெயபாரதி, சங்கர், பலராமன், தொகுதி துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் செல்வம், ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.